செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வைகாசி மாதத்திய ராசி பலன்களை துலா ராசியிலே பிறந்தவர்களுக்காக பார்ப்போம். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடன் இருக்கிறார். இந்த மாதம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. முக்கியமாக ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஏனென்றால் ரோகாதிபதி குருவுடன் சேர்ந்த சுக்கனுக்கு சிறிது ரோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. இந்த மாதம் சிறிது மருத்துவ செலவுகள் ஆகி அதன் பிறகு சரியாகும். இந்த மாதத்தில் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்திருப்பீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதனால் தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. தாயின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். அடம் பிடித்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கின்றதனால் பெரியதாக ஒன்றும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ஆரோக்கியத்திலும் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. 7ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். ஆகவே மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த மாதம் முழுமைக்கும் கடினமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்குரிய புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அதிரடி மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் லாபம் சம்பாதிப்பதில் சிறிது கஷ்டங்கள் ஏற்படும். கஷ்டப்பட்டு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த லாபத்தை நீங்கள் மற்றவர்களிடம் கடனாக கொடுக்காமல் இருப்பது நல்லது. உங்கள் தேவைக்கு நீங்கள் செலவிடுங்கள். ஆனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை இந்த மாதமே தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இந்த மாதம் தூக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களை விட இந்த துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு சிறிது சிரமங்கள் கொடுக்கும் என்று தான் இருக்கிறது. இந்த துலா ராசியிலே பிறந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள். துலா ராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஒரு நல்ல நாள். வைகாசி 6 மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி 26 நிமிடத்திற்கு பிறகு 9 மணி 56 நிமிடம் வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நாள். அதன் பிறகு 13ஆம் தேதி வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி 26 நிமிடத்திற்கு பிறகு 9 மணி 56 நிமிடம் வரை நல்ல நேரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3, 3/6/2024 திங்கட்கிழமை அன்றைய தினம் காலை 5 மணி 58 நிமிடம் முதல் 6:58 வரை, அதன் பிறகு பகல் 12:18 முதல் 1:58 வரை, அதன் பிறகு மாலை 5:58க்கு பிறகு இரவு 8:58 வரை நல்ல நேரம். அதன் பிறகு சித்திரை 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை என்று காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை,
அதன் பிறகு பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, அதன் பிறகு மாலை 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். அதன் பிறகு சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, அதன் பிறகு மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரை, இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துலா ராசியிலே பிறந்து சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 6ஆம் தேதி மே 19 அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, பகல் 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அதன் பிறகு வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 7:28க்கு பிறகு 9:58 வரை, மாலை 1:58க்கு பிறகு 4:30 வரை, அடுத்து இரவு 8:58க்கு பிறகு 11:58 வரை நல்ல நேரம். அடுத்து சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:29க்கு பிறகு 9:59 வரை, மாலை 1:59க்கு பிறகு 4:30 வரை நல்ல நேரம். அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, அதாவது துலா ராசியிலே பிறந்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58க்கு பிறகு 6:58 வரை, அதன் பிறகு பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, பிறகு இரவு 5:58க்கு பிறகு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, அதன் பிறகு மாலை 5:59க்கு பிறகு இரவு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரை, அதன் பிறகு இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்கள் நேரங்கள் எல்லாம், இந்த நாட்கள் அனைத்துமே உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்ல தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள். இந்த நேரங்கள் எல்லாமே அந்தந்த நாளில் சுபஹோரை நல்ல நேரங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்ல தாராபலன் உள்ள நாளிலே சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரங்களில் புதிதாக தொழில் தொடங்கலாம், தொழிலுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாம், அல்லது தொழிலில் புதிதாக தொழிலில் சேரலாம். மேலும் இந்த நேரங்களில் நாமகரணம், சீமந்தம், வளைகாப்பு போன்ற காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். எல்லா நல்ல காரியங்களும் இந்த நேரங்களில் செய்தால் நிச்சயமாக அந்த நல்ல காரியத்துக்கான வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும். மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் மிக அனுகூலமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த தோஷங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த நாட்களை நீங்கள் காரியங்கள் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். அதுவே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.